வசந்தி, வசந்தி, எங்கே போனா இவ? ரொம்ப நேரமாக ஆளை காணோம். ஏன் வசந்தி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக்குற? ஏன் நான் ஏன் கோவமாக்குறேன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாதா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத ஆட்டம் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் வசந்தி கோவமாக்குறேன் நான் கேட்குறேன். ஏன் நீ என்ன பண்ண உனக்கு தெரியாதா? நான் என்ன பண்ணேன்? காலையிலேருந்து போய் கல் மண்ணு செமத்துட்டு வந்து கை கால் வலிக்க உட்காந்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க ஆள் இல்லை அந்த வீட்டில். ஏன் மனுஷா, நான் லோனு கட்ட பணம் இல்லாத அலமோதிக்கிட்டு இருக்கிறேன். நீ போய் வேலை செஞ்ச காசை வாங்கி சீட்டு அடிப்பிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட காசு கொடுக்குறேன்னு பொய்யா சொல்கிற நீ? அது அது யார் சொன்னா உனக்கு காசு கொடுத்தாங்கன்னு? நான் எந்த காசும் வாங்கலையே. ஐயோ, உன் கூட வந்தவன் எல்லா உண்மையும் வந்து என்கிட்ட சொல்லிவிட்டான். ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு, இல்லை இங்கே நடக்கிறதே வேற. யார் சொன்னா உனக்கு? நான் எதுவும் காசு வாங்கலையே. நான் போய் எங்கேயும் சீட்டெல்லாம் ஆடலையே. யார் சொன்னா உனக்கு? யாரும் உன்கிட்ட நல்லா பொய் சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, அவன் போய் சொல்லலை, நீ தான் போய் சொல்லிட்டு இருக்கிற. எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன். என்கிட்ட மேலே மேலே போய் சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வசந்தி, வேலைக்கு முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சும்மா மரத்துக்கடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நான் வரலன்னேன். சும்மா தான் வாடா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டாங்க. போனேன். சரி, நேற்று விட்டதை இன்னைக்கு பிடிச்சிடலான்னு நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போயிடுச்சு வசந்தி. ஏன் மனுஷா, இப்படி சீட்டாடி தோட்டுட்டு பண்ணிட்டேன்னு சர்வசாதாரணமாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கட்டுதுன்னா எங்கேயா போகிறது, என்னையா பண்ணுறது? இந்த கடனெல்லாம் எப்படியா கட்டுறது? நான் ஒருத்தி என்னையா பண்ணட்டும்? இல்லை வசந்தி, நீ அழுவாத. கண்டிப்பாக நாளைக்கு நான் விட்டதை பிடிச்சிட்டு தான் வருவேன். ஏன் எத்தனையும் பட்டும் திருந்தாம நாளைக்கும் சீட்டாட போகிறாங்கறியே விட்டதை பிடிக்க. நான் எப்படியா நான் பொழப்பு நடத்தட்டும்? ஏயா இப்படி இருக்கிற? நீலாம் திருந்தவே மாட்டியா? அழுவாத வசந்தி, நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் சீட்டாட போக மாட்டேன். உன் மேலே சத்தியம். 1,00,000 தரம் என் தலையில் சத்தியம் பண்ணிவிட்டு தான் சீட்டாடிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு போய் நான் சீட்டாட மாட்டேன்னு மறுபடியும் சத்தியம் பண்ணுறேன். நான் என்னையா பண்ணட்டும்? ஆண்டவா, ஏன் என் தலையில் இப்படி எழுதுனேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என் வாழ்க்கையவே இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? பெற்றவங்களும் இல்லை, கூட பிறந்தவங்களும் இல்லை, யாரும் இல்லாத நான் இப்படி நிற்கிறேன் தனி மரமா. என்னை இப்படி மேலும் மேலும் சுவிச்சா நான் என்ன பண்ணட்டும்? வசந்தி, ஏன் கூப்பிட நீ பாட்டு பேசாத உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? காலையிலேருந்து நல்லா தானே இருந்தேன், இப்பயும் அழுதுகிட்டு இருக்கிற? நாளைக்கு லோனு கட்டணும். முடியல. இந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு பணம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் இந்த வேலைக்கு போன பணத்தை வச்சு சீட்டு அடிப்பிட்டு வந்துட்டாண்டி. நான் நாளைக்கு எப்படி லோன் கட்டுறதுன்னே தெரியல. என்னது, சீட்டு அடிப்பிட்டு வந்துட்டாரா? சும்மா விட்டு அவரை? நான் என்னடி பண்ணட்டும்? நானும் சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், சண்டை போட்டும் பார்த்துட்டேன். இன்னும் நான் என்ன பண்ணட்டும்? என் விதியை நினச்சி நொந்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். என்ன இப்படி பேசுகிற நீ? விதியை நினச்சி நொந்துக்கிட்டு உட்காந்துட்டேன். அந்த ஆள் 2ல் 1 பார்த்துருக்கூடாது நேரம் இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு விதியை நினச்சிட்டு நொந்துக்கிட்டு இருந்தாலாம். வா போய் கேட்கலாம். கேட்டு மட்டும் என்னடி வழி நடக்க போகுது? கேட்டால் தேவையில்லாத சண்டை தான் வரும். வேணாம் விடு. நாளைக்கு லோனு கட்டணும், அதுக்கு ஏதாவது பணத்துக்கு ரெடி பண்ணணும். அந்த வழியை பார்ப்போம். அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டு மட்டும் என்ன நடக்க போகுது? அந்த ஆள் திறந்து போகிறதும் இல்லை, தெரிஞ்சு போச்சு. ஏன் சும்மா சும்மா தேவையில்லாத சண்டை பண்ணிகிட்டு இருக்கணும்? இப்படியே நீ விட தான் அவர் குளிர் விட்டு போய் அதே தப்பை மறுபடியும் பண்ணிக்கிட்டு வராங்க. எங்களுக்கு குடும்பம்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீ பண்ணுற வேலை தான் எல்லாமே. 4 நாளைக்கு வீட்டில் சோறு போடாத துரத்துனீங்கன்னா சரியாக போயிடும். நீ வர நேரம் போகிற ஆக்கி கொட்டுற, தின்னுபிட்டு அந்த ஆள் வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. நீயும் திறந்த மாட்டேன், அந்த ஆளும் திறந்தாது. எக்கடை கட்டு போங்க. நாளைக்கு லோனு கட்ட எவ்வளோ பணம் வேணும்? 3800 ரூபாடி. இந்த வேலைக்கு போன பணம் என்கிட்ட ஒரு 2000 ரூபா இருக்குது. கோமுக்கிட்டும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு கட்டு, அப்புறம் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். இல்லை வள்ளி, வேண்டாம். நான் வேறு பக்கம் நான் பிரட்டிக்கிறேன். நீங்கள் வேலை செஞ்ச காசு நீங்களே வச்சுக்கோங்கம்மா. அப்படி இழுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்படியே உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது. நாளைக்கு இந்த காசு கொண்டு போய் லோனு கட்டுற, அவ்வளோதான். எது இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி வள்ளி, என்னாடி வசந்தியக்கால கத்திக்கிட்டு இருக்கிற? என்னடி ஆச்சு? வசந்தி புருஷன் வேலைக்கு போன காசை சீட்டாடி தோத்துக்கிட்டு வந்துருச்சான். நாளைக்கு லோனு கட்ட பணம் இல்லைன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. என்கிட்ட 2000 ரூபா இருக்குது, தரேன். கோமுக்கிட்ட 2000 வாங்கிக்க, போட்டு கட்டு, அப்புறம் பேசிக்கலான்னா கேட்க மாட்டேங்கிறா. உங்கள் காசு எனக்கு வேண்டாம், நான் வேறு பக்கம் வாங்கிக்கிறேங்கிறான். யார் காசு வச்சுக்கிட்டு இருந்தா அந்தாங்கிறாங்க. இப்போ வசந்தி, அப்படியா? காசு எது தேவைன்னா கேட்க மாட்டியா? இதில் போய் என்ன இருக்குது? இல்லைம்மா, நீங்களே ஒரு வாரம் பூரா உழைச்சி அந்த காசை வாங்கியிருக்கிறீங்க.
அதை நான் வாங்கி லோன் கட்டினா உங்களுக்குன்னு செலவு இருக்குமில்ல. அதனால் என்னப்போ நான் காசு கொண்டாந்து கொடுக்குறேன், நாளைக்கு லோனை கட்டு. உன்னால் எப்போ காசு திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கூட நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் அப்புறம் செலவு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி கோமு. இது உங்களாட்டம் உதவி பண்ணுற நல்ல மனசுங்க இருக்கிறதுனால தான் என்னாலே இன்னும் உசுரோடு தெரிய முடியுது. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல. போதும் போதும், உங்கள்கிட்ட கத்தி கத்தி தொண்டை வறண்டு போச்சு. 2 பேத்துக்கும் போய் சில்லுன்னு எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 போட்டுக்கிட்டா போய் இப்போ. சரிடியாத்தா, இதை போட்டு வந்து தரேன். அப்படி சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். இந்த மாதிரி ஜூஸு இந்த குடி. கொண்டா கொண்டா, நல்லா சில்லுன்னுக்குதா? நல்லா சில்லுன்னு தாண்டிக்குது, குடி. அப்பா, இப்போதான் தொண்டைக்கு எதமாக நல்லா இருக்குது. சரி வசந்தி, எங்கே அவன் புருஷன் எங்கே போயிட்டாரு? அந்த ஆள் பின்னாடி கொல்லப்படத்தில் படுத்துட்டு இருக்குதுடி. நீ அங்காட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கிற, நானா தலையை கடலை போட்டு கொண்டிருப்பேன். சரி கம்முனுது, காது கேட்டு சண்டைக்கு இது வந்துட போகிறாங்க. ஆமாம், அப்படி சண்டைக்கு வந்துட்டாலும் பட்டு 4 கேட்கலான்னு தான் பார்க்குறேன். இந்தாட்டு வரமாட்டேங்குது அந்த ஆள். சரி விடு, அந்த நாயத்தை விடு, அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கிற? என்ன போய் காலையில் சின்ன பொண்ணாத்தால பார்த்துட்டு வந்தியா? எப்படி இது, நல்லா இருக்குதா? போய் தேட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா தான் இருக்குது. சாவித்திரி அக்கா தான் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டேங்குது. மத்தியானத்துக்கு நான் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, மத்தியானத்துக்கு நீங்கள் 2 பேரும் செஞ்சு கொடுத்துருங்க. ராத்திரிக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். நீ இது என்ன கணக்கா, நீ பண்ணி கொடு நான் பண்ணி கொடுக்குறேன்னு? யாரோ ஒருத்தர் கொடுக்கலாம் விடு. அதனால் என்னப்பா? இல்லைம்டே, நீங்கள் கொடுக்குறீங்க நான் கொடுக்குறேன், 2 பேரும் பார்த்துக்கிட்டு விட்டுறக்கூடாதுல்ல. நம்ம சொல்லி பேசிக்கிட்டோமா தான் நம்மளுக்கும் தெரியும். நீங்கள் இப்போ கொடுத்துட்டு வந்துடுங்க மத்தியானத்துக்கு. ராப்பொழுதுக்கு நான் கொடுத்துட்றேன். சரி வசந்தி, அப்படி தான் பண்ணிக்கலாம். என் கோமு உங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டாரு. அந்த மனுஷன் வீட்டில் இருந்தால் இப்படி வந்து வெளியே பேச முடியுமா? அவளுதான் இப்படி வந்து பேசுகிறத பார்த்தேன். அன்றைக்கெல்லாம் எங்கள் வீடு 2ஆ போகிற அளவுக்கு சண்டை நடக்கும். ஆண்டி, எல்லா ஆம்பளையும் இப்படித்தான் இருப்பாங்களா? எல்லாரும் அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம சமூக மாமா மாதிரி ஆளுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எப்படியும் நம்ம சாவித்திரி அக்காளுக்கு தான் நல்ல புருஷன் கிடச்சிக்கிறாரு. சரி, நாளைக்கு எங்கே வேலை? அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்களே? நாளைக்கு மேலே தெரு பங்கசாயத்தை வீட்டில் நாற்று நடுறாங்களாம்மா. எல்லாத்தையும் வர சொல்லிட்டுருக்குறாங்க. காலையில் 8, 8:30க்கெலாம் கிளம்பிக்கலாம். சாவித்திரி அக்காட்டையும் சொல்லி கொடுங்க. ஏக்கா ரொம்ப தூரமாகுதேக்கா, எப்படி போகிறது? ஆமாம், அவ்வளோ தூரம் எப்படி போகிறது? ஏம்மா எவ்வளோ தூரமாக இருந்தாங்கம்மா, வேலைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்புனா போயிடலாம். சரி, நான் போய் அப்படியே அக்கா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே சின்ன பொண்ணாத்தாளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சாயந்தரம் பார்க்கலாம்லாம். பாய் பாய் பாய். இருடி, நானும் வரேன். என்ன விட்டுட்டு போகிறேன்? சரிம்மா, 2 பேரும் போயிட்டு வாங்க. நானும் போய் துணி எஞ்சாறு கிடக்கு துவைச்சி போட்டுறேன். காலையில் நேரமாக கிளம்பணுமில்ல. அப்பாடா, மத்தியானம் சத்தம் கூட தூங்கி எந்திரிச்சா தான் உடம்புலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அத்தை, எந்திரிச்சிட்டிங்களா அண்ணா? எந்திரிச்சிட்டேன். ஒரு காப்பி கொண்டா. அப்படியே காப்பியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அத்தை. நீங்கள் எந்திரிச்சிங்களா என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் போய் கொண்டுகிட்டு வரேன். எங்கத்த காப்பி கொண்டாந்து விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டீங்க. நானும் ஊர் பூரா காணும் துவைச்சிக்கிட்டு இருக்கிறேன். சூடு வரும் உட்காந்துருக்கிறது உனக்கு கண்ணு தெரியல. ஊர் பூரா தொலைவுனேன். கொண்டா அந்த காப்பி போயிட போகுது. ஏக்கோ சாவித்திரி அக்கா, கரெக்டாக காப்பி குடிக்கிற நேரத்துக்கு மூக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டா பாரு இந்த நெட்டக்குரங்கு. இது பாரு, சூனிக்கார பொம்மையாட்ட உட்காந்துக்கிட்டு என்ன நெட்டக்குரங்குது. ஆமாம் வள்ளி, காப்பி ஒரு டம்ளர் கொண்டாட்டா குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இப்போ தான் வசந்தி சூசி போட்டு கொடுத்தா குடிச்சுக்கிட்டு வந்தேன். நாளைக்கு மேலே தெரு பங்கசாத்தா வீட்டில் நாற்று நடுறாங்களாம். அது காலையிலே போகணுமா வரலனே சொல்லிவிட்டு வர சொன்னாங்க. காலையில் சீக்கிரம் ரெடி ஆயிரு, எல்லோரும் போகலாம். வீட்டில் கிடக்கிற வேலையே செய்ய முடியாது கிடக்குது. நான் காட்டு வேலைக்கு வர கூப்பிட்றாவ. அவளும் காட்டு வேலைக்கு வரமாட்டா, ஒன்றும் வரமாட்டா. நீங்கள் வேணா போங்க. ஆத்தா, உன்னைய வேலைக்கு கூப்பிட்டேன், வரலங்கிறேன். நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என் காட்டில் என் பண்ணையத்தில் 19 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூலி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னொருத்தி காட்டுக்கு வேலைக்கு போவேனா? என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேச மாட்டா. பல்ல பவுடெலாம் தட்டி எடுத்துவிடுவேன். ஏத்தா, தினம் தானே அந்த அக்கா எங்களோட வேலைக்கு வருது. இப்போ இன்னும் புதுசாக பேசுகிற. வர்றால எப்பயும் கூப்பிட்றது தான். இதுக்கு போய் நீ கோச்சிக்கிற. ஏக்கா சாவித்திரிக்கா, நாங்கள் காலையில் போகிறோம். நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி. வராமல் இருந்தால் ரெடியாகி காலையில் 8 மணிக்கெலாம் வந்து சேரு. நான் கிளம்புறேன். இருடி வள்ளி, அப்போ என்ன நினச்சிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் தினம் வேலைக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். போகிற இடத்துக்கு இப்போ நான் கூப்பிட மாட்டாங்களா? அதுக்கே அவ்வளோ அப்படி பேசுகிறீங்க. நாளைக்கு நான் போகிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. பேச்சு மீறி வேலைக்கு போகிறேன்னு போயிட்டீங்கன்னா அப்படியே உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு. வீட்டு பக்கம் திரும்பி வந்துடாத. அதை நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் மாமா வந்து சொல்லட்டும். ஓஹோ,
அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? வரட்டு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன். பாருங்கள் ரெண்டில் ஒன்று பார்ப்பீங்களாம்ல? நானும் தான் பார்க்குறேன், பாருங்கள் அதையும் தான். சரிக்கா, நான் போயிட்டு வரேன், நீ கத்தாளிக்கு வா. சரி வள்ளி, நீ கிளம்பு, நான் காலையில் வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம். ஏண்டி, நான் அவ்வளோ தூரம் சொல்ல கேட்காம அவகிட்ட நான் வேலைக்கு வரேன்னு சொல்லி விடுறேன். உனக்கு எவ்வளோ உடம்புல பயமாத்தானே தான் நாளைக்கு நீ வேலைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு போவ. நீ படி தாண்டு நாளைக்கு, அப்புறம் பேசிக்கிறேன். என் மாமங்காரன் வரட்டும் இன்னைக்கு, யாருன்னு நான் காட்டுறேன் உனக்கு. காட்டுங்க, நானும் தான் பார்க்குறேன் யாருன்னு. அம்மா என்னம்மா சத்தம்? தினம் சத்தம் தெருக்கோடி வரை கேட்குது. ஒரு 4 கடை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாதா? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆமாடா, எல்லாமே நான் தான் பண்ணுறேன். உன் பொண்டாட்டியெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அவ்வளோலாம் நீ எதுவுமே கேட்காத. அவளை நான் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறேன், மீறி போவேன்னு என்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறா. நீ அவளை கேட்க மாட்டேன். இங்கே வந்து என்னம்மா சத்தம் என்னையே வந்து கேளு. அவளை வந்து எதுவும் கேட்டுக்கூடாத. என்ன சாவித்திரி இதெல்லாம்? போக வேண்டாம்னா கம்மன் விட்டுட்டு போவேன். நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போகிற? ஏமாம்மா, எனக்குன்னு எந்த செலவுகளும் இல்லையா? நான் போனால் எனக்கு 10 ரூபா வந்தால் தான் என் கைக்கு என்னோடய செலவுக்கு நான் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் உங்ககிட்டே வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லா வேலையும் வீட்டு வேலையிலேருந்து காட்டு வேலையிலேருந்து எல்லாமே மாடு சாணி சப்படுறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வேலைக்கு போகிறேன். உங்களுக்கு என்ன வேலை வச்சுட்டு போகிறேன்னா அப்படியே என்ன போக வேண்டாங்கிறீங்க? அம்மா அவள் தான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தானமா போகிறேங்கிறா. நீங்கள் ஏமா அவகிட்ட கத்திட்டு இருக்கிறீங்க? போயிட்டு போகிறா, விடுங்கம்மா. ஏண்டா, நம்ம பண்ணையத்தில் 10 பேர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம போய் இன்னொருத்தர் காட்டில் வேலை செஞ்சால் நம்மளுக்கு என்னடா மரியாதை இருக்குது? நம்மளை யாராவது மதிப்பாங்களா? உங்களை மதிக்க மாட்டாங்க. அதுக்கோசரம் நான் போகாத இருக்க முடியுமா? இத்தனை நாள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு வரலான்னு சொன்னால் அவங்களும் சங்கட்டமாக இருக்கும்ல. எப்படி போகாத இருக்க முடியும்? இந்த கலெக்டர் வேலையை விட முடியாதா? போய் அவனும் குதிக்கிற. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் கலெக்டர் வேலை தான் அது. நான் போகத்தான் போகிறேன். ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் கம்முன்னு தான் இருங்களேன். வீட்டுக்குன்னு வந்துட்டேன், எனக்கு மண்டையே வெடிக்கிற அளவுக்கு 2 பேரும் சண்டை பண்ணுறீங்க. ஏன் தான் அப்படி இருக்கிறீங்களா தெரியல. வீட்டுக்கு வர்றதா இல்லை அப்படி போயிடுறதானு தெரியல. அதை போய் உன் பொண்டாடிக்கிட்ட சொல்கிறா, என்கிட்ட ஏன்டா சொல்கிற? மாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அப்படி தான் போவேன். எனக்கு போக வேண்டாம்னா நீங்கள் சொல்லாதீங்க. ஆடு குண்டுச்சு ஆடு. இன்னும் எத்தனை நாளைக்கு ஆடுறேன்னு நானும் பார்க்குறேன். உன் ஆட்டத்தெல்லாம் ஒரு நாளைக்கு முடிவு கட்டலை. என் பேர் லட்சுமி இல்லை. பாருங்க, அதுக்கு மேலேயே நாங்களும் பார்ப்போம். சாத்திரி சத்த உள்ளே போறியாம்மா? என்னால் முடியல. ஏமாம்மா, பேசுறது பண்ணுறது பூரா அவங்க வந்ததும் என்ன உள்ளே போனால் என்ன அர்த்தம்? பேசுகிறீங்களே எதுவும் சொல்ல மாட்டீங்களா? யாரடி பேச சொல்கிற? என்ன கேட்க சொல்கிறியா? நான் என் மயனை அடிச்சுக்கிட்டு சண்டை போடணுமா? அதுக்கு தான் ஆசைப்பட்றியா? அம்மா போதும்மா, முடியலம்மா. நீங்களாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. நாம் சொல்கிறது இந்த வீட்டில் யார் கேட்குறா? ஐய பண்ணாட்டுக்கு அங்கேயும் ஆடுறீங்க. ஆடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வட்டி முதலமா திருப்பி கொடுக்கல, என் பேர் லட்சுமி இல்லை. ஏன் சாவித்திரி, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போவ. நீயும் அவங்களோட சரி நின்னா எப்படிம்மா? குடும்பம் கட்டு போயிருமா? ஏம்மா இப்படி இருக்கிற? ஏமாம்மா, நான் பேசணும்லாம் எதுவும் பேசலம்மாம்மா. வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு வரலன்னா நல்லா தெரியுங்க. பார்த்தீங்களா எப்படி மாமா அப்படி சொல்ல முடியும் மூஞ்சில் அடித்த மாதிரி? சரிம்மா, எனக்கு கலப்பாக இருக்குது. கொஞ்சம் நீராக இருந்தால் கொண்டு வரியா? மாமா இந்தாங்க. இப்போ தாம்மா கொஞ்சம் தெம்பாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நம்ம புதிய தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது நிறைய குறிகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க உறவுகளே. வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி.